அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான் ஃபஸ்ட்டு நோம்பு எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம் வாங்க. காலையில் 3:30 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 3:30 மணிக்கு எந்திரிச்சு தகஜத் தொழுதுட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்ச உடனே பாங்கு சொல்லிட்டாங்க. அப்படியே ஃபஜர் தொழுகையும் தொழுதாச்சு. அப்புறம் ஒரு 12 மணிக்கு நான் சர்பத்துக்கு தேவையான சப்ஜா விதை பாதாம் பீசின்லாம் ஊற வச்சுக்கிட்டேன். பாதாம் பீசின் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். சப்ஜா விதை இன்றைக்கி மட்டும்தான் தேவையான அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அடுத்து நன்னாரி சர்பத்தை கலக்கி வச்சுட்டேன். இப்போ கலக்கி வச்சோம்னா தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாயங்காலம் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நன்னாரி சர்பத்துக்கு ஒரே ஒரு லெமன் மட்டும் புழிஞ்சு தண்ணி ஊற்றி நன்னாரி சிரப்பை ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சுட்டேன். அப்புறம் பாதாம் பிசினுக்கும் சப்ஜா விதைக்கு மூடியை போட்டு ஊற விட்டுட்டேன். சாயங்காலம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அடுத்து பாங்கு சொல்லிட்டாங்க. தொழுதுட்டு அப்படியே ஓதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓதி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அசர் தொழுதுட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். சர்பத்தெல்லாம் கலக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு. இப்போ காலையில் ஊற வச்ச பாதாம் பீஸுன்னு சூப்பராக ஊறி வந்துருச்சு. இதை ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். சப்ஜா விதையும் ஊறி வந்துருச்சு. அடுத்து ரோஸ் மில்க் அரைக்கிறதுக்கு ஒரு ஜாரில் 2 ஸ்பூன் பாதாம் பீசன் போட்டுட்டு தேவையான அளவுக்கு பால் ஊற்றிட்டு ஒரு 2-3 ட்ராப் இந்த ரோஸ் மில்க் எசன்ஸை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம், ரொம்ப அரைக்காமல். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் எசன்ஸு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் ஒரு 2 ட்ராப் ஊற்றி கலக்கிக்கிட்டேன். அப்புறம் சப்ஜா விதைக்கு வேறு எதுவுமே போடலை. தேவையான அளவுக்கு சர்க்கரையும் 1 டம்ளர் பால் மட்டும் ஊற்றி கலக்கி வச்சுக்கிட்டேன். அப்படி நோம்பு கஞ்சி வடையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி நோம்பு கஞ்சி பயங்கர டேஸ்ட்டாக பயங்கர வாசமாக இருந்துச்சு. அடுத்து வடை, உளுந்த வடையும் பருப்பு வடையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது கூட சட்னியும் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் ஊற்றி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பேரிச்சம்பளம் சர்பத்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். நோம்பு திறக்க டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நோம்பு ரொம்பவே சிறப்பாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.